ஸோ இன்றைக்கி வீட்டில் எப்படி குட் நைட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூடியூப்பில் பார்த்தா எப்படின்னு பார்ப்போம். குட் நைட்டு வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப கொசுத்தொல்லை ஆயிடுச்சு, தூங்க முடியுதா நிம்மதியாக. ஸோ இதுக்கு என்னெல்லாமேன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சூடம், கொஞ்சோண்டு வேப்பிலை கொஞ்சம் கேட்டால் எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கிட்டுட்டார். ஓகே, 2 சூடம் போதும். ஃபஸ்ட்டு வேப்பிலை இதில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். வேப்பிலை இதில் போட்டதுக்கப்புறம் சூடத்தை நசுக்கி போடணும். இருங்க, நசுக்கிட்டு வரேன். வேப்பிலை ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் தூக்கி மிக்ஸியில் வைக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சரி, ஓகே. இப்போதைக்கு மிக்ஸியை அரைச்சிட்டு மையாக எடுத்துரும். இப்போதைக்கு நல்லா மையாக அரைச்சாச்சு. ஸோ வடிக்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்குங்களா, தண்ணி வரல, அதனால் சக் பண்ணி எடுக்க சொல்லிட்டுருக்கேன். அதை அரைச்சாச்சு, ஆட்டி எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் வந்திருக்கு. 1 லிக்விடுக்காவது வருமா பாப்பா எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பணம் அரைச்சி வெறும் இவ்வளோ தான் வந்திருக்கு. இது தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறோம். திரும்ப இருக்குது, இதை கொஞ்சம் மையாக அரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வைக்கணுமா? அதுக்குள்ளேயே கொதிச்சிருச்சு. சரி, எவ்வளோ நேரம் கொதிக்கன்னு பார்க்கலாம். கொதிக்க வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு அந்த வேப்பிலை சுமல் வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்லா கொதிப்போம். அதுமாதிரி தனியாகிரும் சொன்னாங்க. தனியாக போட்டோம். இன்றைக்கி கொசு போகதே இல்லை, நைட்டே தெரிஞ்சிடும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆற விடணும். நார்மலாக சட்டி ஆறிடுச்சு, தண்ணி மட்டும் மேலே இருக்குது, கீழே கருக்கு. ஸோ திரும்பி இதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு வரேன். நான் இருக்கிறே சின்னதாக வச்சு நல்லா இருந்துட்டேன். மேலே பச்சை மட்டும் மாட்டிக்கிச்சு, கீழே கிளாஸில் ஒரு தண்ணி மட்டும் இருக்குது. நல்லா ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக இவ்வளோ தண்ணி இருக்கா. இதில் ஸ்மெல்லுக்காக நான் ஆல்ரெடி கற்பூரம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு சென்ட் இருக்கும். இதில் இந்த சென்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சென்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதை மட்டும் நான் கழட்டி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி பார்க்க எவ்வளோ வராது. இப்போதைக்கு நான் 1ல் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு லிக்விட் பாட்டிலையும் ஊற்றிக்கிறேன். ஸோ இதை இன்றைக்கி நைட் என்ன இப்போவே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நான் இன்னொன்று ஃபில் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபைனலி முடிச்சாச்சு. நம்ம இதை மாட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்கு. போட்டுருவோமா? எரியுதா? பச்சை எரியுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொசு ஓடதா இல்லை படுத்து கிடக்கான்னு.